வணக்கம் சகோஸ், இது ஒன்லி காதல் ஸ்டோரிஸ் அண்ட் நான் உங்க மஹி. எஸ், நீங்க தம்ப்நெயில்ல பார்த்த மாதிரி இந்த காணொலியை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்க அப்படின்னா உங்க அக்கௌண்ட்டுக்கு மாசம் 150 1500 வரைக்கும் கிரெடிட் ஆகிறதுக்கு நான் கேரண்டி. ஸோ என்ன அது, எப்படி இந்த ஒர்க்கை பண்ணுறது அப்படின்றத தொடர்ந்து கேட்கலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு. திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட். பைமோட் அப்படின்றது அமேசான், ஃப்ளிப்கார்ட் போன்ற ஆன்லைன் வர்த்தகங்கள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு தாங்க. நம்ம எப்படி வீட்டுக்கு தேவையான பொருட்கள் கம்மி விலையில் அங்கே கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம போய் அங்கே பர்ச்சேஸ் பண்ணுறோமோ அதை விட கம்மியான விலையில் நமக்கு இந்த பைமோட்டில் கிடைக்குதுங்க. பாருங்கள், நானும் இதில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இத்தனை பொருட்களும், அதுவும் பிராண்டட் பொருட்கள் வெறும் 1000 ரூபாயில் கிடைச்சிது அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அதுதாங்க நம்ம பைமோட். பாருங்க, இன்வாய்ஸ் காப்பி கூட கொடுத்துருக்காங்க. சொன்ன டேட்ல சொன்ன டைம்ல அதுவும் டெலிவரி பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் என்ன யோசிக்கிறீங்க? உடனே பைமோட் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க, உங்க பணத்தை சேமிங்க. இந்த ஆப்பை பத்தி நீங்க இன்னும் தெரிஞ்சுக்க என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அதை போய் கிளிக் பண்ணி பாருங்க. ஓகே சகோ, அது என்ன டீட்டெயில் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் SBO அப்படின்ற கம்பெனியில் ஜாயின் பண்ணணும். அது ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லைங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்தது அப்படின்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே இருக்கு, அதில் ஃபாலோ பண்ணிட்டு எனக்கு பர்சனலாக DM கொடுங்க. நான் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்ற ப்ரொசீஜரை சொல்கிறேன். தென் இப்போ SBOல நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். ஸோ ஜாயின் பண்ணதுமே நமக்கு அவங்க கொடுக்கக்கூடிய போஸ்டிங் பேர் வந்து மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ். இந்த ஒர்க்கில் நமக்கு என்ன ஒர்க் இருக்குது தெரியுமா? அவங்க கொடுக்குற போஸ்டர்ஸை நம்மளோட பர்சனல் சோஷியல் மீடியாவை நாம் பப்ளிஷ் பண்ணணும். அந்த பப்ளிஷ் பண்ணக்கூடிய சோஷியல் மீடியா அக்கௌண்ட் ஆனது பப்ளிக்காக இருக்கணும். ஸோ இதுக்காக நீங்கள் இன்னொரு ப்ரைவேட்டாக ஒரு அக்கௌண்ட்டை கூட க்ரியேட் பண்ணிக்கலாம். உங்களோட பர்சனல் யூஸ் பண்ணுற அக்கௌண்ட்டை கூட நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இப்போ அவங்க கொடுக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் நம்மளோட பர்சனல், அதாவது SBOக்காக ஓப்பன் பண்ணியிருக்கக்கூடிய அக்கௌண்ட்டில் நம்ம போஸ்டர் பண்ணுறோமா, அந்த போஸ்ட்டை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு இவங்களோட வெப்சைட்டில் வந்து நம்ம போஸ்ட் பண்ணணும். இவ்வளோதாங்க ஒர்க்கு. இந்த ஒர்க்குக்கு நமக்கு மேக்ஸிமம் 5 மினிட்ஸ் ஆகுங்க. இந்த 5 மினிட்ஸ்க்கு அவங்க நமக்கு தர இன்கம் வந்து 5 ரூபி. பர் டேக்கு 5 ரூபி, பர் டேக்கு ஒரு டாஸ்க். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு மந்த்லி எல்லா டேவும் இந்த டாஸ்கானது இருக்கும். சண்டே, கவர்மெண்ட் ஹாலிடே அந்த மாதிரிலாம் எந்த ஒரு இதுவுமே இல்லை. எல்லா நாளும் இந்த ஒர்க்கை நீங்கள் பண்ணலாம். இதை பண்ணுறது மூலமாக உங்களுக்கு மாதம் 150 ரூபாய் கிடைக்கும். ஸோ இது சாலிடாக உங்களோட லைஃப் ஸ்பேன் வரைக்கும் இந்த ஒர்க்கு இருந்துக்கிட்டே இருக்கும். சரி, எனக்கு இந்த ஒர்க்கு பிடிச்சிருக்கு, எனக்கு இதில் ட்ரஸ்ட் இருக்குது, எனக்கு இதில் இன்னும் சம்பாதிக்கணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் 5999 அப்படின்ற ஒரு கோர்ஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும். இது ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ். இது வந்து SBO கூட டைப் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான் இதை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த கோர்ஸ் என்னத்தை சொல்லி தருவாங்களோ தெரியாது அப்படின்ட்டுலாம் நீங்கள் நினைக்க வேணாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய டிஜிட்டல் வேர்ல்டில் நீங்கள் சர்வை பண்ணணும், நீங்களும் மேலே வரணும் அப்படின்னா இந்த கோர்ஸை கற்றுக்கிட்டாலே போதுங்க. ஒரு யூடியூப் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இதெல்லாம் எப்படி சேஃப் அண்ட் செக்யூராக நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற ஒரு A to Z டீட்டெயில்ஸை நமக்கு இவங்க சொல்லித்தராங்க. ஸோ அந்த கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணுற மூலியமா நீங்கள் ஒரு நாளைக்கு 50 ரூபாய் சம்பாதிக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ பர் மந்த்துக்கு 1500 ரூபாய். இது சாலிடாக நீங்கள் இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுற எவ்வளோ நாள் வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த போஸ்டிங்க்கு அவங்க கொடுக்குற பேர் இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர். ஓகேங்களா? ஸோ இப்போ இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராக ஆயிட்டீங்க. இது நீங்கள் இப்படியேவும் கொண்டு போகலாம். இல்லை, எனக்கு இந்த கோர்ஸ் பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த கம்பெனி பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த ஒர்க் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 4 பேர்கிட்ட சொல்லி யாரையாவது நீங்கள் ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் ரெஃபரல் இன்கம் வரும். அவங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்டில் ஜாயின் பண்ணால் வராது. அவங்க எப்போ கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ, அதாவது மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாக ஜாயின் பண்ணுற அவங்க இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராக உங்களை போல் எப்போ கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி மாறுறாங்களோ அப்போ நீங்க மார்க்கெட்டிங் அசோசியேட்டா மாறிடுவீங்க. ஸோ அப்படி மார்க்கெட்டிங் அசோசியேட்டா மாறும்போது உங்களுக்கு கீழே டவுன்லைனரா ஜாயின் பண்ண அவங்க மார்க்கெட்டிங் இண்டிவிஜுவலா மாறிடுவாங்க. அப்படி அவங்க மார்க்கெட்டிங் இண்டிவிஜுவலா மாறும்போது அவங்க ஏர்ன் பண்ற ஒவ்வொரு ரூபாயிலையும் உங்களுக்கு 20% கமிஷன் ஆட் ஆகும். இன்ட்ரோ போனஸா ப்ளஸ் ரெஃபரல் இன்கமாக 1000 ரூபி உங்களுக்கு ஆட் ஆகும். ஸோ யோசிச்சுக்கோங்களேன், ஒரு மாதத்துக்கு 10 பேர் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க.
10 பேரும் மாசம் 1500 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. ஸோ 15,000 வரும். அதுல 20% 3000 உங்களுக்கு கிடைக்குமா எக்ஸ்ட்ராவா? ஸோ அது இல்லாம அந்த 10 பேர்த்த நீங்க ஜாயின் பண்ண ரெஃபரல் இன்கம் 1000 ரூபி 10,000 கிடைக்குது. ஸோ இதுவே நீங்க 1500 ரூபாய் இல்லாம சாலிடா எக்ஸ்ட்ரா இன்கமா இதையும் நீங்க எடுத்துக்கலாம். ரெஃபரல் வந்து கம்பல்சரி கிடையாது, அது ஒன்லி உங்களோட விருப்பம் மட்டுமே. ஸோ இப்படி நீங்கள் ஜாயின் பண்ணுற ஒவ்வொருத்தரும் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்லேருந்து இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர் ஆகிட்டு மார்க்கெட்டிங் அசோசியேட்டாக மாற மாற உங்களுக்கு இன்கம் அதிகமாக வரும். ஓகேங்களா? ஸோ இதை பற்றி இன்னும் நீங்கள் நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும், எனக்கு இதில் ஜாயின் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா ஆஸ் யூஷுவல் அப்போ நான் சொன்ன மாதிரி என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியோட லிங்க் கீழே இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில். அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிவிட்டு எனக்கு பர்சனலாக டிஎம் கொடுங்க, நான் உங்களுக்கு ஃபர்தரான டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். ஸோ இது வந்துட்டு மற்ற கம்பெனி போல் ஏமாற்றக்கூடிய கம்பெனி கிடையாது, நான் ஆல்ரெடி சொல்ல மாதிரி. ஸோ ட்ரஸ்ட் பண்ணுங்கள், பிலீவ் பண்ணி இதில் ஜாயின் பண்ணுங்கள், எந்த ஒரு லாஸுமே உங்களுக்கு இருக்காது. ஓகேங்களா? ஓகே சகோஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். உங்களோட வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணக்கூடியவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம காணொலி பக்கத்தில் வாழ்வை மாற்றக்கூடிய காதல் கதைகள், மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி, அகநானூற்று காதல் கதைகள் சொல்லிட்டு நம்ம காணொலிகளை அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த காணொலியை முடிச்சுட்டு அதையும் போய் கேளுங்க. அதில் இருக்கக்கூடிய கதைகள் ஏதாவது ஒன்று உங்களுடைய வாழ்வை மாற்றக்கூடியதாக இருக்கும் அல்லது உங்களுடைய வாழ்வோடு ஒத்து போகக்கூடியதாக இருக்கும். அன்பை பகிர்ந்து மனிதநேயமிக்க சமுதாயத்தை உருவாக்குவோம். மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை ஒன்லி காதல் ஸ்டோரிஸ் வித் மஹி. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.